வாழ்க வளமுடன். அறிவு சார்ந்த சான்றோர் பெருமக்களே, போன வாரம் அதற்கு முந்தின கிளாஸஸ் எல்லாமே ஒரு முக்கியமான விஷயத்த கருத்தில் எடுத்துக்கொண்டோம். தன் உணர்வினுடைய சுதந்திரம் பற்றி பல நுட்பமான வழிமுறைகள், அதை ஒட்டிய உதாரணங்கள், இவற்றின் மூலமாக இந்த தன்னுணர்வின் சுதந்திரம் மிக அவசியம். எதற்கு? உணர்வு வெளிப்படைய வேண்டும். அதுதான் இதனுடைய நோக்கம். நாம அந்த விழிப்பு நிலை இல்லாதது ஆற்றும் செயல்கள் தான் வாழ்க்கையில பல சிக்கல்களையும் துன்பங்களையும் ஏற்படுத்திக் கொள்வோம். அடிப்படையில தன்னுணர்வு சுதந்திரம் பெற வேண்டும் என்பதை பற்றி நமக்கு புரிதல் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அதற்கு தடையாக இருக்கிற காரணிகளை பற்றியும் நாம பேசணும். அதற்கு பல உதாரணங்களை நாம சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டோம். நம்மிடம் தோன்றும் எண்ணங்கள் வெளியில் இருந்து நமக்கு கொடுக்கப்பட்டவை. அப்கோர்ஸ் நம்மளுடைய பதிவுகளாக இருந்தாலும் அது எங்கிருந்து வந்தது? மற்றவர்களுடைய அனுபவத்திலையும் அவங்க கடந்து வந்த விஷயத்தால கொடுக்கப்பட்டவை. அதை நம்பிக்கையின் அடிப்படையில் எடுத்துக்கொண்டு நம்ம வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறோம் என்ற பேருண்மையை பல சின்ன உதாரணங்கள் மூலமாக தெரிந்திருக்கிறோம். அப்போ அந்த தன்னுணர்வு நிலையை பற்றி, அதனுடைய சுதந்திரம் பற்றி தெரிந்து கொண்ட நாம விழிப்படைவதற்கு, இந்த தன்னுணர்வு விழிப்படைவதற்கு அடுத்த தளத்துல கட்டாயம் நாம் அடைய வேண்டிய நிலை ஒன்று இருக்கிறது. அதைத்தான் இன்னைக்கு நாம சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறோம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எளிமையான மனம். ஏசரையா அடிக்கடி சொல்லுவாங்க, சமாதானம் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. ரொம்ப எளிமையா குறிப்பிடுவாங்க. இன்றைக்கு நாம இந்த எளிமையான மனதினுடைய அவசியம் பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம். ரொம்ப அவசியம். பொதுவா நாம எளிமையானவர்கள் என்று புரிந்திருப்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை பற்றியும், உண்மையான எளிமையான மனநிலை எது என்பதை பற்றியும் 2 சின்ன உதாரணங்கள் மூலம் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு பெரியவர் ஒருத்தர் ரயிலில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அது ஒரு ரயில் நிலையத்தில் நிற்கிறது. அப்போ அங்கே நிறைய கூட்டம். என்னடா இவ்வளவு கூட்டம் இருக்குதுன்னு பார்த்தா, அந்த ஊர் மக்கள் அனைவரும் வந்து சேர்ந்து ஒரு ஆச்சாரியர் ஒருவரை ரொம்ப பணிவா அவர்களை வழியேற்றுவதற்காக, அந்த ட்ரெயின்ல பயணத்திற்காக வழியேற்றுவதற்காக வந்திருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து அவரை ரொம்ப பணிவோடு பெரிய திரளா அவரை அனுப்புறாங்க. அவருடைய தோற்றம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான உடை உடுத்திருக்கிறார். வெறும் சாதாரண ஒரு துணியில கீழே உடம்ப கட்டிக்கிட்டு மேல ஒரு சிம்பிளா ஒரு துணி, ஒரு பழைய ஒரு பை, இதுதான் அவருடைய இருப்பு. அதற்குள்ள ஒரு 4-5 துணிகள் இருக்கு, அவ்வளவுதான். அது எல்லாமே இது போல ஒரு சின்ன கயிறுல கட்டி இடுப்புல கட்டியிருக்காரு. நாமெல்லாம் அப்படி நிறைய பேரை பற்றி கற்பனை பண்ணியிருக்கிறோம், எளிமையானவர்கள் இப்படி இருப்பார்கள் என்பதை பற்றி. ஸோ ஏறக்குறைய அந்த தோற்றத்துல ஒருத்தர் அந்த கூட்டத்திலிருந்து வர்றார். ரயில் பயணத்திற்காக எல்லாரும் சேர்ந்து அவரை ரொம்ப மரியாதையோடு பவ்யமா இந்த ரயில்ல ஏற்றி விடுகிறார்கள். ஏறக்குறைய நம்மளுடைய மனநிலை தான். ஒருவர் வந்து
ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிட்றேன், அப்படி இல்லைன்னா எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, அப்படி இல்லைன்னா இப்படி ஏதாவது சில காரணங்களை வச்சு அவங்கள நாம மிகவும் எளிமையானவர் என்று கருத்தில் வச்சிருக்கோமா இல்லைங்களா? எல்லாத்துக்குள்ளேயும் அப்படி ஒரு எண்ணம் இருக்கு. அவர் பாருங்க ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிட்றாரு, இவ்வளவு சிறப்பான ஒரு செயல். இப்படியெல்லாம் நிறைய கற்பனையான விஷயங்களை நாம கருத்துல வச்சு அவங்கள எளிமையானவர்கள் என்ற முடிவுக்கு வந்துவிடும். இது எப்படி வந்தது? நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி. நாம புரிஞ்சிருக்கோம். இப்படிதான் இருப்பாங்க எளிமையானவர். அந்த தோற்றத்துல அவர் வராரு. அதனால அந்த சமுதாயம், அந்த மக்கள் எல்லாம் அவரை மதிக்கிறாங்க. அவரும் சொன்னது போல ஒரு சாதாரண பையில வந்து அவருடைய இந்த சாக்கு போல ஒரு கீழ் அங்கி, அது ஒரு கயர்ல கட்டியிருக்காரு. அவ்வளவுதான். அவ்வளவுதான் ஒரு ட்ரெஸ். ஸோ அந்த தோற்றமே அவருக்கு பெரிய எளிமையானவர் என்றத மக்கள் மத்தியில புரிய வைக்கிறது. அப்படிதான் நிறைய பேர் நாம புரிஞ்சிருக்கோம். அப்படி நிறைய பேரை பார்க்கணும். அதை இந்த பெரியவர் கவனிக்கிறாரு. அவர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் ரயில் பயணம் தொடங்குது. எல்லாரும் இறங்கிட்டாங்க. அவர் மட்டும் தனியா இருக்கார். இந்த பெரியவரும் அவர் கூட பயணிக்கிறார். அவரும் 2 பேர் மட்டும்தான் அந்த மொத்த ரயில்ல. வேற யாரும் இல்லை. அப்படி பயணிக்கும் போது அவரை பார்க்கிறாரு இந்த பெரியவர். இவர் என்ன செய்கிறாருன்னு கவனிக்கிறாரு. அவர் உள்ள வந்தவர் எல்லாரும் போன உடனே அமைதியான உடனே வேக வேகமா அந்த பைய எடுத்து தன்னுடைய துணியெல்லாம் சரியா இருக்கான்னு எடுத்து எண்ணி பார்க்கிறார். அதுக்கு கட்டுற அந்த கயிறுகள்லாம் வந்து சரியா இருக்கான்னு. இருக்கிறதே அந்த 3 துணி தான். அதுக்கு கயிறுகள் தான். அதை வந்து தேடி தேடி கரெக்டா செக் பண்ணி பார்க்கிறார். சரியா இருக்குதா அப்படின்னு பார்க்கிறார். இந்த பெரியவர் கவனிச்சுட்டு இருக்காரு. அதையெல்லாம் எடுத்து பார்த்தாரு. அதுக்கப்புறம் அதை பத்திரமா ஒரு ஓரமா வச்சாரு. இப்படியே சுத்தி நடந்தாரு. அதெல்லாம் கொஞ்சம் பரபரப்பா இருந்தாரு. அதுக்கப்புறம் இந்த பெரியவர்கிட்ட அன்னைக்கு இந்த அவர் போக வேண்டிய இடத்தை பற்றிய குறிப்பை சொல்றாரு. அதுக்கு இந்த பெரியவர் ரெகுலரா அதுல அந்த ரயில் பயணத்துல போயிட்டு இருக்கிறவங்க. அதனால அவர் சொல்றாரு, நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நீங்க சென்றடைய வேண்டிய அந்த பர்டிகுலர் ஸ்டேஷன், அங்க வந்து நாம போற இந்த ட்ரெயினினுடைய அந்த கூப்பை இது வந்து கலட்டி விட்டுருவாங்க. அதாவது அந்த இடத்துல அதை வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. மீதி இருக்கிற இதுதான் வந்து அதுக்கப்புறம் அந்த பயணத்தை தொடங்கும். அதனால நீங்க தைரியமா கவலை இல்லாம ரெஸ்ட் எடுங்க. கொஞ்சம் காலையில நம்ம ஸ்டேஷனை விட்டுருமோ அப்படிங்கிற பதட்டம் வேண்டாம். ஏன்னா இந்த மொத்த அத்தனை கூப்பேஸும் அங்கேயே விட்டுட்டு மீதி இருக்கிற ட்ரெயின் போர்ஷன்ஸ் தான் அடுத்த பயணத்துக்கு போகும். அது எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்றாரு. அவர் அதெல்லாம் கூர்ந்து கவனிச்சு கேட்டுக்கிறார். அப்படியா? அப்படிங்களா, சரின்ட்டு போய் அவர் படுக்கிறார். பெரியவரும் படுக்கிறாங்க. கொஞ்ச நேரம் ஆழ்ந்து தூங்கிட்டாங்க 2 பேரும். இடையில ஏதோ சத்தம் கேட்குது. முடிச்சு பார்க்குறாரு. அந்த எளிமையான நபர் என்ன பண்றாருன்னா, இறங்கி போய் இதே கேள்விய ஒரு எந்த ஸ்டேஷன்ல நிக்குதோ அங்க இறங்கின ஒருத்தர்கிட்ட கேட்கிறாரு. இவர்கிட்ட என்ன கேள்வி கேட்டாரோ அதையே அவர்கிட்டையும் கேட்டு கன்ஃபார்ம் பண்றாரு, வெரிஃபை பண்றாரு. அவங்களும் அது மாதிரி சொல்றதை கவனிக்கிறாரு. இதை அந்த பெரியவர் பார்க்குறாரு. ஓ, இப்படி ஒரு விஷயம் இருக்கு, சரி அவர் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறட்டும் அப்படின்னு விட்டுட்டார். ஒருத்தர் 2 பேர்கிட்ட அவர் கேட்குறாரு. அடுத்தடுத்த ஸ்டேஷன் வர்றப்போ இவர் என்ன பண்றாருன்னா பதட்டத்தோட பார்க்குறாரு, நம்ம ஸ்டேஷன் வந்துருச்சோ. மீண்டும் அந்த பெரியவர் அவரை கூப்பிட்டு, நீங்க ஒன்றும் பதட்டப்பட வேண்டாம், நீங்க வர வேண்டிய ஸ்டேஷனுக்கு அப்புறம் இந்த போக்கையே போகாது, இந்த போகியே அதோட நின்றும், அதனால ரிலாக்ஸ்டா இருங்கன்னு சொல்லி பார்க்குறாரு. பட் அவரு அதை அக்செப்ட் பண்ண மனநிலையில இல்லை. ஸோ இந்த பயணம் அப்படியே போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நமக்குள்ள ஒரு கேள்வி, இப்போ நாம எளிமையானவர் என்று நாம நினைத்து கொண்டிருந்தவர் உள்ளுக்குள்ள எத்தனை முரண்பாடுகளோட இருக்காங்க. அது வெளி உலகத்துக்கு தெரியாது. ஆனா உள்ளுக்குள்ள அவர்களுக்குள்ள பலதரப்பட்ட முரண்பாடு. இப்போ இப்படிப்பட்ட ஒரு டியூவல் மென்டாலிட்டியோட, அதாவது இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம்பூண்டார் அப்படின்னு சொல்லுவாங்க அடிக்கடி ஐயா அவங்க. அது போல இந்த பலதரப்பட்ட எண்ணங்களால கோர்க்கப்பட்ட அவருடைய மனநிலை இருக்கும் ஒரு மனிதரால நிச்சயமாக எளிமையாக
ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியாது. அது எளிமையானவர்கள் அல்ல. உண்மையான எளிமையானவர்கள் எப்படி இருக்க முடியும் அப்படின்னா, சமாதானம் அடைந்த ஒரு மனநிலை, எந்த ஒரு சூழ்நிலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில இருப்பவர்கள் மட்டுமே எளிமையானவர்களாக இருக்க முடியும். ஆனா இங்க என்ன நடக்குது? தோற்றத்தால அல்லது ஏதோ ஒரு வகையில உருவகப்படுத்திக் கொள்கிறோம். நாம எல்லாம் எளிமையானவர்கள், நாம கத்துக்கிட்ட விஷயம் சரிதான், நாம கரெக்டான வழியில தான் இருக்கிறோம் அப்படின்னு ஒன்ன உருவகப்படுத்திக்கிட்டு அதுதான் எளிமை அப்படிங்கிற பாவனையில நாம பல குழப்பங்களை பண்ணிக்கிறோம். உண்மையிலேயே எளிமையான மனநிலை என்பது எப்பொழுதுமே எல்லா விஷயத்திலையும் தளராத ஒரு சாந்த நிலை. அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, நல்லவர்கள் என்று போற்றும் போதும் சரி, தீயவர்கள் என்று தூற்றும் போதும் இந்த மனம் தன்னுடைய சமாதான நிலையை தவறாமல் இருக்கக்கூடிய ஒரு மேன்மையான நிலை. இது செய்ய முடியுமா? இது அடைய முடியுமா? இதற்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா நிச்சயம் ஏதாவது ஒரு வகையில நாம பாதிக்கப்படும் போது நிச்சயம் உள்ள இருந்து ஒன்று வந்துடும். இப்ப நாம அன்பு செலுத்துறதாக நினைக்கிறோம், ஆனா உள்ளுக்குள்ள வெறுப்பு ஒண்ணு தொக்கி இருக்குது எப்பயுமே. இப்போ ஒருத்தர் கேட்கிறான்னு வச்சுக்கோங்களேன், நாங்க அன்பு செலுத்துற மேல எப்படி நாங்க கோபப்பட முடியும் அப்படின்னு நமக்குள்ள எல்லாத்துக்குள்ள இந்த கேள்வி இருக்கு. நாம அன்பு செலுத்துறவரு நாம விரும்பாத வகையில நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சா உடனே அது கோபமா மாறுதா இல்லையா? அப்ப எல்லா ஒரு மேன்மையான குணம்னு நாம் நினைக்கிற ஒன்று கூட பின்னாடி அது அதர் சைடு என்னவா இருக்க முடியும்? நிச்சயம் ஒரு வருத்தத்தக்க ப்ரொஜெக்ஷன் இருக்கும். போன வாரம் நம்ம பேசும்போது சொன்னேன், த டூ சைட்ஸ் ஆஃப் காயின். நல்லதுன்னு நாம நினைச்சுக்கிற ஒன்றுக்கு பின்னாடி என்னவா இருக்க முடியும்? கெட்டது இருக்கு. ரெண்டும் கலந்ததுதான் இது. இந்த யதார்த்த உண்மையை நாம கட்டாயம் இந்த பயணத்துல ஆழ்ந்து புரிந்து கொள்ளணும். அப்படி இல்லாத பட்சத்துல நாம நல்லதுன்னு நினைக்கிற ஒரு விஷயம்க்கு முரண்பாடு வரும்போது நிச்சயம் அது நம்மிடம் இருந்து வேண்டாத குணங்களை வெளிப்படுத்தும். அது வேறு நிலையை ஏற்படுத்திடும். இத்தனை காலம் அடக்கப்பட்டது வெளியே வந்தா எப்படி ஆகும்? பர்ஸ்ட் ஆயிடுதுன்னு சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி. இன்னொரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு மன்னன் இருந்தான். அவன் என்ன பண்ணான்? ஒரு உண்மையான ஒரு ஞானியை பார்க்கணும், தரிசிக்கணும் அப்படின்னு ஆசைப்படும். இது இந்த கதை ஜப்பான்ல நடக்கிறதா வச்சுக்கோங்க. இந்த கதை அங்க நடக்குது. அந்த நாட்டினுடைய சக்கரவர்த்தி தன்னுடைய அமைச்சர்களை கூப்பிட்டு, நான் ஒரு மெய்யான ஞானியை சந்திக்கணும், உண்மையான ஒருத்தரை சந்திக்கணும், அதற்கு ஏற்பாடு பண்ணுன்னு சொல்றாரு. அவங்க எல்லாம் தலைவனையும் சொல்றாங்க. பொதுவா ஜப்பான் மற்றும் சைனா இந்த நாடுகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, கம்போடியா நாடுகள்ல எல்லாம் நிறைய சாதுக்கள் இருப்பாங்க. அவங்க குறிப்பிட்ட அளவுல முடிய இறக்கிட்டு ஒரு விதமான உடை அணிஞ்சு அது மாதிரி அடையாளங்களோட அவங்க சுத்தி வருவாங்க. அவங்களெல்லாம் அந்த சமுதாயம் சாதுக்களாக அங்கீகரிச்சிருக்கு. அந்த மாதிரி உடை உணிஞ்சு நடந்துக்குவாங்க. அதனால அந்த அமைச்சர் சொல்றான் அந்த மன்னன் கிட்ட, அரசே இதுக்கு என்ன ரொம்ப கஷ்டப்படணும்? வெளியே நம்ம அரசை விட்டு வெளியே போனாலே எல்லாரும் இந்த மக்கள்ல பாதி பேத்துக்கு மேல எல்லாருமே சாதுக்கள் தான். நீங்க யார வேணாலும் எப்ப வேணாலும் சந்திக்கலாம். அதுவும் நீங்க சொன்னீங்கன்னா ஒரு பெரிய கூட்டத்தையே கூப்பிட்டுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்றோம். அவர் சிரிச்சிட்டு சொல்றாரு, நான் நீ நினைக்கிற இந்த சாதுக்களை பார்க்க விரும்பல. என்னை பொறுத்தவரை இவர்கள் அனைவருமே வேடதாரிகள். நல்லா புரிஞ்சுக்குங்க, அவர்கள் அனைவருமே வேடதாரிகள். நான் உண்மையான சாதுவை பார்க்கணும் அப்படின்னு சொல்றேன். அப்போ இவங்களுக்கு புரியல. என்னடா இவர் வேற எதையோ சொல்றாரு, நாம இதுவரைக்கும் இவங்களைத்தானே சாதுக்கள் என்று நம்பிக்கொண்டிருந்தோம். ஆனா இவர் வேற யாரையோ சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தீவிரமா தேடுறாங்க. அவங்க நாட்டில் தேடி அலையிறாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல
அவங்களுக்கு தகவல் வருது. என்ன தகவல் வருதுன்னா, இங்க ஒரு ஞானி ஒருத்தர் இருக்கார் அப்படிங்கிற தகவல் வந்தோடனே அவரை போய் பார்த்துட்டு அவரை அரசரிடம் அறிமுகப்படுத்துவதற்காக அரசர்கிட்ட போய் இந்த உண்மையை சொல்றாங்க. நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் நீங்க நினைக்கிற மாதிரி ஒருத்தரை. அவரை போய் நீங்க சந்திப்பதற்கு நாங்க எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றோம். அப்படியா, சரி, உடனே கிளம்புங்கன்னு அரசனும் அந்த அமைச்சர்களோட கிளம்பி வரான். கிளம்பி அந்த ஊருக்கு வந்துட்டான். ஊர்ல விசாரிக்கிறான். ஊர் மக்கள் சொல்றாங்க, அவர் நீங்க நினைக்கிற மாதிரி நல்ல ஒரு சாதுதான். ஆனா அவர் இந்த ஊர் ஓரத்துல இருக்கிற அந்த குடிசையில அவர் இருக்காரு. நீங்க போய் பார்க்கலாம்னு சொல்றாங்க. உடனே அந்த சக்கரவர்த்தி அவரை தேடி போறான். பொதுவா நாம சாதுகள்னு நம்புறவங்க அல்லது ஞானிகள்னு நம்புறவங்க காலையில ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு, ஏன்னா நாம அப்படித்தானே புரிஞ்சு வச்சிருக்கோம். ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு சூரிய உதயத்திற்கு முன்பு தவம் எல்லாம் பண்ணி தற்செல்லாம் பண்ணி எல்லாம் பிரிஸ்கா இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு அவன் அந்த ஆசிரமத்தை போய் கதவை தட்டுறான். அங்க பார்த்தா காலையில 8-9 மணி ஆயிடுச்சு. அங்க அவரு தூங்கிட்டு இருக்கிறார். இந்த அரசனுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. என்னடா இது, ஒரு ஒரு ஞானியா இருக்கிறவங்க, ஒரு ஒரு பெரிய ஆச்சாரியா இருக்கவர் இந்நேரம் ரெடியாகி பிரிஸ்கா தன்னுடைய கடமைகளை செய்திருக்கணும். ஆனா இவர் என்னடா இப்படி தூங்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான் மன்னன். அவர் தூங்குற விதமும் வேடிக்கையா இருக்குது. என்னன்னா, ஒரு புத்தனுடைய சிலை மேல கால் வச்சுட்டு தலையை கீழே வச்சு படுத்து தூங்கிட்டு இருக்கிறான். மன்னருக்கா சரியான கோபம். என்னடா இவன் இப்படி இருக்கிறானே, ஒரு காலையில கொஞ்சம் சீக்கிரமா எந்திரிச்சு தன்னுடைய கடமைகள் எல்லாம் செய்யாம, அது கடவுள், அதாவது புத்தன் தெய்வமா அவங்க கருதக்கூடிய ஒரு அமைப்பு, அவர் மேல காலை வச்சு வேற தூக்குறானே, இவர் ஒரு ஆளுன்னு சொல்லி என்னை கூப்பிட்டு வந்திருக்கீங்களேன்னு கோபப்படுறான் அரசு. அப்ப அங்க இருந்த பொதுமக்கள்லாம் சொல்றாங்க, அரசே அவசரப்படாதீங்க, நீங்க நினைக்கிற மாதிரி அவரை சீக்கிரமா முடிவெடுக்க, அவரை பற்றி நீங்க எந்த முடிவுக்கு வராதீங்க, கொஞ்சம் பொறுத்து இருந்து பாருங்க, ஒருவேளை நீங்க எதிர்பார்த்த விஷயம் அவர்கிட்ட நிச்சயம் இருக்குன்னு நாங்கெல்லாம் நம்புறோம், கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு சொல்றாங்க. அரசனும் வேற வழி இல்லாம பொறுமையா இருக்கிறான். 7 ஆச்சு, 8 ஆச்சு, 9 ஆச்சு, மெதுவா தூக்கம் கலைஞ்சு அவர் பாக்குறாரு. கண் விழிச்சு பார்த்தா முன்னாடி அந்த நாட்டினுடைய அரசன் உட்கார்ந்துருக்கு. முடிச்சு பார்த்துட்டு எந்திரிக்கிறார். உடனே அரசன் இந்த கேள்விய, தனக்குள்ள ஏற்பட்ட கேள்விய அந்த ஆணிடம் கேட்கிறான். நீங்க இவ்வளவு சோம்பேறித்தனமா, இவ்வளவு லேசு தான் நீங்க தூங்கி எந்திரிக்கிறதுங்கிறது எப்படி இந்த பழக்க வழக்கங்களுக்கு முரணா இருக்குது அப்படின்னு, எந்த அடிப்படையில் இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் கேள்வி இருக்குது. அதுக்கு அவர் சொல்றாரு, நான் ஒவ்வொரு நாளும் நான் எப்ப தூங்கி விழிக்கிறேனோ அதுதான் எனக்கு ஒரு அற்புதமான தருணம். அந்த விழிப்பு நிலை, எனக்கு தூக்கத்திலிருந்து விழிக்கக்கூடிய அந்த தன்மை இயற்கையில என்னைக்கு நான் என்னை ஒப்படைச்சனோ அன்றையில இருந்து என்னுடைய எல்லா செயல்களும் அதனுடைய வழிநடத்தின் பேர்லயே நடக்குது. நல்லா தூக்கம் வர்ற நேரம் நான் போய் தூங்கிடுறேன். அப்ப இயற்கை சொல்லுது எனக்கு தூக்க அவசியம்னு சொல்லி என்ன படுக்க வச்சிருந்து நான் படுத்துக்கிறேன். அப்புறம் காலையில விழிப்பு நிலை, அது நமக்குள்ள எப்படி விழிப்பு வருது அப்படின்னு பாக்குறேன். அது விழிப்பு ஏற்பட்டு நான் செயல்களை செய்வதற்கு இயற்கையே எனக்கு அழைப்பு கொடுக்கிறது. நான் எந்திரிச்சுக்கிறேன். பசி ஏற்படும் போது உணவு எடுத்துக்கிறேன். குளிர்ல நிற்கும் போது, குளிர் அதிகமாச்சுன்னா வெயிலுக்கு போன்னு சொல்லுது இயற்கை, வெயில்ல போயிடுறேன். வெயில்ல அதிக நேரம் இருந்ததுன்னா வெப்பம் அதிகமாக, குளிருக்கு போன்னு இயற்கை எனக்கு கட்டளை எடுக்குது என்னுள்ள இருந்து, நான் குளிருக்கு வந்துடுறேன். இப்படி என்னை முழுமையாக இயற்கையோடு என்னை அர்ப்பணித்துக் கொண்டதால எல்லா செயல்களுக்கும் நான் இயற்கையே என்னுடைய வழிநடத்துதலே பிரதானமாக வைத்து என்னுடைய வாழ்க்கையை நகர்த்துறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த அரசன் கேட்கிறான், அப்போ எந்த ஒரு நெறிமுறையும் இல்லையா உங்களுடைய வாழ்க்கையில அப்படின்னு கேட்கிறான். இல்ல, எப்படி இயற்கையினோட ஒன்றி அதன் இயல்புக்கு வாழ்ற வாழ்க்கை முறை இருக்கு பாருங்க, அதுதான் என் வாழ்வினுடைய நெறிமுறை அப்படின்னு சொல்லி அந்த அரசனுக்கு அவர் சொன்னதாக இந்த கதை முடிகிறது. அன்பர்களே, நாமும்
சரின்னு நினைக்கிற பல விஷயங்கள் சரி, இதுதான் கரெக்டுன்னு நினைக்கிற பல விஷயங்கள் சரி, நம்ம மனதுல பல முரண்பாடுகளை ஏற்படுத்தும். இந்த சமநிலை தவற வச்சு. ஸோ எளிமையானதுன்னு நாம நம்பிட்டு இருக்கிற பல விஷயங்கள் எளிமையாக இல்லை. காரணம், மனம் முரண்பட்டு இருக்கும் உள்ள. பலவிதமான டுவாலிட்டி இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் தோற்றத்துல வேணா உங்களுக்கு எளிமையா இருக்கலாமே ஒழிய, இயல்புக்கு அவர்கள் அப்படி இல்லை. இப்ப அந்த இயல்பான நிலைக்கு, யதார்த்த நிலைக்கு, இயற்கையினுடைய யதார்த்த உண்மையை உணர்ந்த நிலைக்கு நம்மை நம் பக்குவப்படுத்திக் கொள்வதன் மூலம் இந்த எளிமையான மனம் என்பது நமக்கு சாத்தியமாகும். நாம இப்போ எதையாவது ஒன்ன சார்ந்து இருக்கிறோம். அதனால ஆட்டோமேட்டிக்கா அடுத்த தன்மை அதுல இருந்து வெளிப்படுது. எதுலயும் சாராம, சமநிலை தவறாம, இயல்புக்கு நம் வாழ்க்கை முறைய அமைத்துக் கொண்டால், மனம் எதுலயும் புரளாம, இது நல்லதுன்னு போய் எதையும் பிடிக்காம, கெட்டதுன்னு பிடிக்காம, 2லயும் சமநிலை. அடிக்கடி ஐயா சொல்லுவாங்க. அந்த மனநிலைக்கு நாம நம்மளை பக்குவப்படுத்திக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நாம புரிஞ்சுக்கிட்டது நம்மளுடைய தன்னுணர்வினுடைய சுதந்திரம். 2வது நம்மளுடைய எளிமையான மனம். எளிமையானதுன்னு நாம இதுவரைக்கும் புரிந்து கொண்ட பல விஷயங்கள் உண்மையிலேயே தோற்றத்துல வேணா எளிமை இருக்கலாமே ஒழிய, உள்ளார்ந்து கவனிச்சீங்கன்னா அங்க நிறைய முரண்பாடுகள் இருக்கிறது என்பதற்கு முதல் கதையும், தோற்றத்துல நாம இவரு வந்து நாம வரமுறைகள் எல்லாம் சிலதெல்லாம் வச்சிருக்கோம். அதற்கு மாறி இவர் இருக்காரு. அதனால இவர் சரியில்லைன்னு நாம முடிவெடுக்காம, அவர் இயற்கையோடு ஒன்றி சமாதான மனநிலையிலே வாழ்வதால, அது எளிமையான வாழ்க்கை முறை என்பதையும் புரிந்து கொள்வதற்காக 2 விதமான நம்ம கருத்துக்களை இன்னைக்கு சிந்தனைக்கு வைத்திருக்கிறோம். இது அ முதல்ல கேட்டா கொஞ்சம் யோசனையா இருக்கு. என்னடா சொல்ல வராருன்னு. நீங்க கொஞ்சம் முடிஞ்சதுன்னா, வாய்ப்பு இருந்ததுன்னா, திரும்பி கூட இத அ ரீப்ளே பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த விஷயம் பிடிபட்டுருச்சுன்னா, நாம விழிப்புணர்வை நோக்கிய பயணத்துல நெருங்கிட்டோம்னு அர்த்தம். என்ற உண்மையை உங்களிடம் இன்று பகிர்ந்து கொள்வதன் மூலம், நாம் அனைவருமே இந்த உயர்ந்த அனுபவத்த நமதாக்கிக் கொள்வதற்கான ஒரு பயணத்துல நாம் அனைவரும் குருவின் அருளால பெறுவோம் என்ற வாழ்த்துக்களோடு இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.